நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. பாவத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு. இன்றைய வேதாகம பகுதி 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 10 வரை. இதி நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். குறிப்பு வசனம்: அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகால முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். 2 தீமோத்தேயு 1:9. சிறு வயதில் என் மகள் வெள்ளரிக்காய் துண்டுகளுடன் விளையாடுவதை மிகவும் விரும்புவாள். குறுக்கு வாட்டில் வட்டமாக வெட்டப்பட்ட வெள்ளரி துண்டுகளில் சற்று பெரிய துண்டுகள் 2 எடுத்து நடுவில் துளையிட்டு தன் கண்கள் மீது வைத்து தன் பளபளப்பான கண்களைக் கொண்டு அதன் ஓட்டை வழியாக பார்த்து, அம்மா பாருங்கள் என்று சொல்லி மற்ற வெள்ளரி துண்டுகளை ஒரு முகமுடியைப் போல தன்னுடைய முகம் முழுவதையும் மறைக்கும்படி ஒட்டி வைப்பாள். ஒரு இளம் தாயாக அந்த வெள்ளரி முகமூடி எனது உண்மையான அன்பு நிறைந்த ஆனால் மிகவும் அபூரணமான கிரியைகளை எனக்கு நினைப்பூட்டியது. அவை பூரணமானவைகள் அல்ல, துளைகளுடன் கூடியவை, பரிசுத்தமானவை அல்ல, குறை உள்ளவை. தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட அவரை போல வாழ வகையறுக்கப்பட்டிருக்கும் அந்த பரிசுத்தமான வாழ்வை வாழ நாம் எவ்வளவாய் ஏங்கினாலும் பரிசுத்தத்திற்கு பதிலாக நாளுக்கு நாள் குறைவுகளே நம்மிடம் காணப்படுகிறது. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தனது இளம் சீஷன் தீமோத்தேயுவிடம் அவருடைய பரிசுத்த அழைப்பின்படி வாழ அவரை வலியுறுத்துகிறார். பின்னர் தேவன் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்று தெளிவுபடுத்தினார். மேலும் இப்படிப்பட்ட வாழ்க்கை நம் குணத்தால் அல்ல, தேவனின் கிருபையாலேயே சாத்தியமாகும். இது ஆதிகால முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை என்று கூறுகிறார். நாம் தேவனின் கிருபையை ஏற்றுக்கொண்டு அவை அருளும் வல்லமையை அடித்தளமாக்கி வாழ முடியுமா? பெற்றோராக இருப்பதிலோ, திருமண வாழ்விலோ, வேலையிலோ அல்லது நம் அயலாரை நேசிப்பதிலோ தேவன் நம்மை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அழைக்கிறார். அது நாம் பரிபூரணமாக இருக்க முயற்சிப்பதால் அல்ல, மாறாக அவருடைய கிருபையினாலேயே சாத்தியமாகிறது. தனிப்பட்ட பரிசுத்தத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? உங்கள் வாழ்வில் அவருடைய பரிசுத்தத்தை கொண்டு வரும் அவருடைய சர்வ மேன்மையான கிருபையை உங்களுக்கு நினைவூட்டும்படி நீங்கள் எவ்வாறு தேவனிடம் கேட்பீர்கள்? அன்புள்ள தேவனே, தயவு செய்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு எனது முயற்சிகளை சாராமல் உமது கிருபையை சார்ந்து கொள்ள எனக்கு உதவும். ஆமென்.